எனக்கு முன் பேசிய நண்பர் அவர்கள் செல்வம் என்பது பணம் என பொருள்படவே தன் வாதத்தை கட்டமைத்திருந்தார். நான் கேட்கிறேன், இந்த பணம் என்பது எப்போது அறிமுகமானது? வெறும் ஒரு சில நூறாண்டுகளுக்கு முன்னர் தானே பணம் என ஒன்றை கண்டறிந்தோம். அப்படியானால் பணம் கண்டறியப்பட முன்னர் வாழ்ந்த மனிதர்கள் எவரும் வெற்றி பெறவில்லையா? செல்வம் அல்ல தன்னம்பிக்கையே என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக செல்வி அக்ஷயா ஜசிதரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜாழ் இந்து மகளிர் கல்லூரியினுடைய மாணவி. நம்பிக்கையோடு களமேறி சொற்போரில் பங்கு பெற்றும் சோதரர்களே, அவர்களை நம்பிக்கையுடன் தட்டி கொடுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவையோரே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இதுவரை பேசிய அனைவரும் அறிவாலய இயக்குனர்களின் நம்பிக்கையை காப்பாற்றியிருக்கின்றார்கள் என நான் நம்புகின்றேன். அந்த நம்பிக்கை இனியும் வீண் போகாது எனும் தன்னம்பிக்கையுடன் எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். தனி மனித வாழ்வின் வெற்றியின் அடித்தளம் எதுவென கேட்டால் தன்னம்பிக்கை அன்றி வேறு எது என்று பதிலிருந்து விடப்போகின்றது? இந்த உலகம் ஒன்று செல்வந்தர்களின் உலகம் அன்று. தோன்றும் போது ஆதி மனிதன் வெறுமையாகத்தான் தோன்றினான். ஆனால் அவனது தன்னம்பிக்கையின் வழிகங்கள் தோறும் அவன் அடைந்த வெற்றி இன்றைக்கு வியாபகமாக வளர்ந்து நிற்கின்றது. செல்வம் என்பது எதுவென்பதில் கூட இன்று கேள்வி எழுகின்றது. எனக்கு முன் பேசிய நண்பர் அவர்கள் செல்வம் என்பது பணம் என பொருள்படவே தன் வாதத்தை கட்டமைத்திருந்தார். நான் கேட்கிறேன், இந்த பணம் என்பது எப்போது அறிமுகமானது? வெறும் ஒரு சில நூறாண்டுகளுக்கு முன்னர் தானே பணம் என ஒன்றை கண்டறிந்தோம். அப்படியானால் பணம் கண்டறியப்பட முன்னர் வாழ்ந்த மனிதர்கள் எவரும் வெற்றி பெறவில்லையா? செல்வம் என்பது நிலையற்றது, அதை விட செல்வம் நிறைவற்றது. போதும் என்கின்ற மனம் செல்வத்தில் ஒருபோதும் தோன்றாது. இறுதி வரை பணத்துக்கு பின்னே ஓடி மறைந்து விடுவதாகவே மனித வாழ்வு அமைந்து விடுகின்றது. ஆனால் தன்னம்பிக்கை என்பது தனித்துவமானது. மலை போல் துன்பம் வந்தாலும் குறையாது நிற்கும் தன்னம்பிக்கையை தருவது தன்னம்பிக்கை. வெறும் கையுடன் நிற்கின்றோம் என மற்றவர்கள் புலம்ப இல்லை. 10 விரல்கள் என கூறி வாழ்வில் வென்று காட்டுபவர்கள் தன்னம்பிக்கையுடைய மனிதர்கள். ஒரு மனிதன் பிறக்கும் போது ஏழையாக பிறக்கலாம், ஆனால் அவனது தன்னம்பிக்கை அவன் மடியும் போது அவனை செல்வந்தனாக்கும். செல்வத்தை சேர்ப்பதற்கு கூட தன்னம்பிக்கை தான் அவசியமாகின்றது. மனித வாழ்வு என்பது முற்று முழுதாக இன்பங்களால் கட்டமைக்கப்பட்ட பூஞ்சோலை அல்ல. அது பாதிக்கு மேல் துன்பம் நிறைந்த சவாலான போர்க்களம். இந்த களத்தில் என்றும் தன்னம்பிக்கையுடன் உள்ள மனிதர்கள் தான் வெற்றி பெறுகின்றார்கள். திடமான உள்ளம், தீர்க்கமான சிந்தனையும் உள்ள மனிதர்களிடத்தில் தன்னம்பிக்கை குடியிருக்கும். அத்தகைய மனிதர்களை துன்பங்கள், துயரங்கள் எவையும் எதுவும் செய்துவிட முடியாது. வாழ்வின் வெற்றி என்பது செல்வம்தான் என நினைப்பது அறிவற்ற சிந்தனை. செல்வத்தினால் எல்லாவற்றையும் நம் வசப்படுத்திவிட முடியாது. ஆனால் தன்னம்பிக்கையுடைய மனிதர்கள் தாம் நினைப்பதை சாதிக்கின்றார்கள். உலகம் யாரை ஞாபகம் வைத்துக் கொள்கின்றது? செல்வந்தர்களையா? இல்லையே, தங்கள் தன்னம்பிக்கையால் உலகை மாற்றி காட்டிய சாதனை செய்த மனிதர்களைத்தானே ஞாபகம் வைத்திருக்கின்றது. வாழ்வின் வெற்றி என்பது ஒரு கட்டத்துடன் முடிந்து போய்விடுவதில்லை. அது தொடர்ச்சியான நிலைத்திருப்பில் தங்கி இருக்கின்றது. தொடர்ந்து வெல்ல வேண்டும் அல்லது பெற்ற வெற்றியை தக்க வைக்க வேண்டும் என்றால் தன்னம்பிக்கையுடைய மனிதர்களால் மட்டுமே முடிகின்றது. இன்று உலகப்பந்தில் விசேட தேவையுடைய மனிதர்கள் ஒரு தனித்த வகுதியினராக உள்ளனர். அவர்களுள் பலர் எம்மை போன்ற சாதாரணமான வாழ்க்கை சூழலை கொண்டவர்கள் இல்லை. ஆனால் அவர்களுள் பலர் எம்மை விட பல விடயங்களை சாதித்து காட்டி வெற்றி பெற்ற மனிதர்களாக இவ்வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார்கள். அதற்கெல்லாம் காரணம் அவர்களது தன்னம்பிக்கையே. எனவே தனிமனித வாழ்வின் வெற்றி என்பது தன்னை நம்பி காரியத்தில் இறங்கும் தனித்துவமான இயல்பான தன்னம்பிக்கையிலேயே இருக்கின்றது எனும் எனது வலுவான வாதத்தை முன்வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.